வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி, நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற பொழுது ஒவ்வொரு ரக்காத்திலும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹாவை விளங்கி வைத்திருக்கின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். யார் ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். எனவே தொழுகின்ற மனிதன் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் எடுத்து நோக்கினால் அதனுடைய முதல் பகுதி அல்லாஹ்வை புகழுகின்ற பகுதியாகவும், இரண்டாவது பகுதி பிரார்த்தனைக்குரிய பகுதியாகவும் இருப்பதை பார்க்க முடியும். முதலாவது பகுதி என்ன சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே, அந்த ரப்புக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் இரக்கமுள்ளவன், கருணை மிக்கவன். மாலிகி யௌமித்தீன், அவன் மறுமை நாளையின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். இந்த வசனங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் இது அல்லாஹ்வை புகழுகின்ற, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எடுத்துச் சொல்லுகின்ற வசனங்களாக இருக்கின்றன. அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் என்ன சொல்லுகின்றன என்று பார்த்தால், நாங்கள் மிக பிரதானமாக ஒரு விடயத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்றோம், இரண்டு சாராரை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதுதான் சூரா ஃபாத்திஹாவுக்குள் இருக்கின்ற இரண்டாவது பகுதி. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்கள் ரப்பே எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் போன வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன வழியை எங்களுக்கு வழியாக காட்டுவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். இன்னொரு விடயம் என்ன செய்கிறோம்? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், சாபத்துக்கு உள்ளானவர்களின் வழியையும் வழிகட்டு போனவர்களின் வழியையும் எங்களுக்கு காட்டிவிடாதே ரப்பே என்று என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுகின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேர்வு செய்கின்ற வழி என்னவென்று சொன்னால்,
யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்கள் போன வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்கிறோம். யார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானார்களோ, யார் வழிகட்டு போனார்களோ அவர்களுடைய வழியை காட்டிவிடாதே என்று என்ன செய்கிறோம்? பாதுகாப்பும் தேடுகின்றோம். இப்பொழுது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டம் யார் என்பதை அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளான வழிகட்டு போன அந்த சமூகம் யார் என்பதையும் விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் வழியை விட்டும் தூரமாகி, வழிகட்டு போனவர்கள் வழியை விட்டு தூரமாகி, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களான அந்த நல்லவர்களுடைய வழியில் என்ன செய்யலாம்? எங்களுக்கு போகலாம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆனிலே நாங்கள் தேடி பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் யார், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் யார் என்பதை குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் என்ன செய்கிறது? நிறையவே சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது சத்திய பாதையை தேடுகின்ற நானும் நீங்களும் சத்திய பாதையில் பயணிக்க வேண்டும், சுவனத்துக்குரிய பாதையில் தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும் அந்த வழியை காண வேண்டுமா? அல்லாஹ் அருள் புரிந்தவர்களுடைய வழியை நாங்கள் காண வேண்டும். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகாக சொல்லி காட்டுகிறான். வமை யுத்தில்லாஹ் வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கிறார்களோ, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களோடு வீற்றிருப்பார்கள். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பற்றி நடந்தவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தவர்களோடு என்ன செய்வார்கள்? சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் யார்? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் சொல்கிறான், மினன் நபியீன, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த சுஹதாக்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள். இவர்களிலிருந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்களோடு என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றியவர்கள் சேர்ந்திருப்பார்கள். வ ஹஸுன உலாயிக ரஃபீகா, அவர்கள்தான் தோழமைகளில் சிறந்தவர்கள் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனம் சூரத்துன் நிசாவிலே வரக்கூடிய வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்ற செய்தி என்ன? யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்கிறோம். இந்த சூரத்துன் நிசாவில் வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் யார் என்று சொல்கிறான்? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தோடு சேருவார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் எந்த நேர்வழியை தேடுகின்றோமோ, எந்த அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் போன பாதையை தேடுகின்றோமோ அந்த பாதையில் நானும் நீங்களும் பயணிக்க வேண்டுமா? தேவைப்படுவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்கிற பொழுதுதான் நாங்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாரும் உலகத்தில் வாழும் பொழுது எதற்கு ஆசைப்படுகிறோம்? எங்களுடைய முழு ஆசையும் என்னவென்றால் உலகத்தில் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அப்படித்தானே? அது உண்மையாக இருந்தால் உலகத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டியிருக்குது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம், அவைகளை எடுத்து நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டுக்கு அப்பால போய் நாங்கள் எதை செய்தாலும் அதிலே நடந்திருக்க முடியாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலும் உரைகள் நிகழ்த்துகின்ற பொழுது ஆரம்ப செய்தி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வகைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நடைமுறைகளில் மிக மிக சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் நிபந்தனை? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தாரோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். நபிகளார் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள்? சிறந்தது என்றால் இரண்டுதான். வார்த்தைகளிலெல்லாம் பேச்சுக்களிலெல்லாம் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். நடைமுறைகளில் மிக மிக சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. எனவே எந்த அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எந்த பண்புகளை சொல்கிறானோ அதே செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறந்ததற்கு என்ன செய்கிறார்கள்? உதாரணமாக சொல்கிறார்கள். எனவே இந்த இரண்டுக்கும் அப்பால நாங்கள் போய்விட்டால் வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, நபிகளார் சொன்னாங்க, கர்மங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டது. இப்பொழுது நாங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டுமா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும், பார்த்து போக வேண்டும். இதுதான் நல்லது. இதுக்கு அப்பால போய் நம்ம மார்க்க விவகாரங்களை தீர்மானிப்பதற்காக நம்மட பள்ளி நிர்வாகம் என்ன சொல்கிறது, நம்மட குடும்பம் என்ன சொல்கிறது, நம்மட சமூகம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் மூணாவது விஷயம். சிறந்தது என்ற சூழல் என்ன சொல்றாங்க? வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹ்வுடைய வேதம், நடைமுறைகளில் சிறந்த நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் தாண்டி மூணாவது ஒன்றுக்கு போனா கர்மங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டது. அப்படித்தானே? குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பால போய் நம்ம ஊர்வலமையை பார்த்து தான் செய்வோம், நம்ம சமூக அங்கீகாரத்தை பார்த்து தான் செய்வோம், நம்ம குடும்ப விருப்பத்தை பார்த்து தான் செய்வோம், நம்ம பள்ளி நிர்வாகம் போட்டிருக்கிற சட்டத்தை தான் செய்வோம். இப்படி எல்லாம் நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால போய் மூன்றாவது ஒரு அடிப்படையை தேர்வு செய்தால் அது மிக கெட்ட விஷயமாக இருக்கும், அது வழிகேடாக இருக்கும் என்பதை நபிகளால் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே முதல் கட்ட நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா? இந்த உலகத்தில் எதை செய்தாலும், திருமணம் முடிக்கிறோம் அல்லது முடித்து வைக்கிறோம் அல்லது திருமணம் முடித்து வைக்கிற மஜ்லிஸுக்கு நாங்கள் போய்விட்டு வருகிறோம். எனவே திருமணத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் சேர வேண்டுமா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இருக்கிறதா செய்ய வேண்டும், இல்லையா விட்டு விட்டு ஒதுங்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். ஒரு மையத்து விழுந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்குரிய கடமைகளை எப்படி சொல்லித் தந்தார்கள், எப்படி செய்து காட்டினார்கள், எப்படி அங்கீகரித்தார்கள், அதை பார்க்கிறோம். உள்ள மாதிரி செஞ்சா அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தில் இருப்போம், இல்லாத மாதிரி செஞ்சா அதுக்கு வெளியே போயிருவோம். நம்ம சாப்பிடுகிறோம், சாப்பிடக்கூடிய நேரத்தில் எப்படி சாப்பிடுறது, எப்படி குடிக்கிறது, அப்படிதானே? குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு அழகாகவும் தெளிவாகவும் சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி குடிக்க வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது. நாங்கள் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் சேர வேண்டுமா? குர்ஆனும் சுன்னாவும் எப்படி சாப்பிட சொல்கிறதோ, எப்படி குடிக்க சொன்னதோ அது போன்று இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் போகலாம். அதுக்கு வெளியே போட்டா என்ன செஞ்சிருவோம்? நாங்கள் அடுத்த ரெண்டு கூட்டத்தை நான் பின்னால சொல்றேன், அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவோம். அதே போன்று நாங்கள் மனிதனாக பிறந்த நாங்கள் நித்திரை செய்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். இதெல்லாம் நம்ம என்னதான் செய்யணும்? தூங்குற பொழுது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ சொன்னாங்க, எப்படி தூங்க சொன்னாங்க, எப்படி தூங்கி எழும்ப சொன்னாங்க, இவைகளை பார்த்து நாங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து கொள்ளலாம். அதுக்கு அப்பால போய் நாங்கள் செய்வோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்ம அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நிற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளைத்தான் தேடி நிற்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையை தான் சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் கட்டமாக, யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன வழியில் எங்களை போக்கிவிடு, எங்களுக்கு அந்த வழியை காட்டிவிடுன்னு கேட்கிறோம். பாருங்க, அது கேட்பது உண்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இதை செஞ்சா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா, இப்படி நம்ம நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற கூட்டத்துக்குள் சேரலாமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். குடும்ப வாழ்க்கை இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, இரத்த உறவு இருக்குது,
அதோடு எப்படி நடந்து கொள்றது, அவர்களோடு எப்படி பழகுகின்றது. நம்முடைய ஆசை என்ன? அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தில் சேரணும், அப்படித்தானே? அந்த ஆசை உண்மை என்றிருந்தால் இஸ்லாம் எப்படி குடும்ப உறவோட சேர்ந்து நடக்க சொல்லுது, குடும்ப உறவுகளை எப்படி மதிக்க சொல்லுது, அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறது, அவைகளை பார்த்து செஞ்சா நம்ம அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தில் இருப்போம். இல்லைன்னா அதுக்கு வெளியே போயிடுவோம். விளங்கிடுதா? எனவே நம்ம ஒவ்வொரு நேர தொழுகையிலும் எந்த நேர்வழியை தேடுகின்றோமோ அந்த நேர்வழியில நானும் நீங்களும் போகணுமா? இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன பிரகாரம் வாழ வேண்டும். அதுக்கு அப்பால போய்விடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நபிகளாரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் முஹம்மது நபிக்கு அழகான முன்மாதிரி இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. சிறுநீர் கழிக்கணுமா, அதுக்கும் நபிகளாட்ட இருக்குது. எச்சில் துப்போணுமா, அதுக்கும் நபிகளாட்ட இருக்குது. அந்த அளவுக்கு நபிகளாட்ட முன்மாதிரி இருக்குது. ஆனா யாரால முன்மாதிரி எடுத்து நடக்கலாம்? லிமன்கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வை எதிர்பார்த்து மறுமை வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழுகின்றார்களோ அவர்களால தான் என்ன செய்ய முடியும்? முன்மாதிரி எடுக்க முடியும். உங்களுக்கு ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று, நபிகளாருக்கிட்ட முன்மாதிரி இருக்குதுன்றது முழு உலக மக்களுக்கும். யாரால முன்மாதிரி எடுத்து நடக்க முடியும்? அல்லாஹ்வை சரியா நம்பி மறுமைக்காக வாழ்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் என்ன முடியும்? நபிகளார முன்மாதிரியை எடுத்து நடக்க முடியும். எனவே நம்ம நபிகளாரிடத்தில் முன்மாதிரி எடுத்து நடந்தோமா, மறுமையில அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தோடு சேருவோம். ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடந்தவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தோடு மறுமை நாளையில வீற்றிருப்பார்கள். யார் அவர்கள்? நபிமார்களாக இருக்கலாம், சுஹதாக்களாக இருக்கலாம், உண்மையாளர்களாக இருக்கலாம், சாலிஹீன்களாக இருக்கலாம். எனவே நம்ம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக பின்பற்றி வாழ்ந்தால் மறுமையில அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தில் சேரலாம். அதுக்கு அப்பால நம்ம போயிட்டா கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே, வலத்தாலின் வழிகட்டவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே. இந்த ரெண்டு சாராரும் யாரு? நம்ம குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதுகின்ற அறிஞர்களுடைய கூற்றுக்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் யூதர்களும் நசாராக்களும் தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானவர்கள். தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. வழிகட்டு போனவர்கள் யார்? நசாராக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தா குர்ஆன் ரெண்டு சாரார கெட்டவர்கள் என்று சொல்கிறது. அந்த ரெண்டு சாராரும் யாரு? யூதர்களும் நசாராக்களும். உடனே நம்ம முடிவெடுத்துறோம், நமக்கு அதுல பங்கே கிடையாது. நம்ம என்ன தவறு செஞ்சாலும் என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம மக்தூபி அலைஹிம்ல சேர மாட்டோம், நம்ம வலத்தாலில சேர மாட்டோம்னு நினைச்சிட்டு, அதுதான் தவறு. அங்க அல்லாஹ் அந்த கூட்டத்தவர்களுக்கு ஏற்பட்ட விஷயத்தை சொல்லி போட்டு குர்ஆன்ல நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், யூதர்களுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டானது, நசாராக்களுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டானது என்று நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார். அதெல்லாம் நம்ம படிச்சு படிச்சு என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம எந்த வழியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோமோ அந்த வழியில போய் விழுந்துடாம இருக்கணுமா? யூதர்கள் இந்த உலகத்தில் எந்த காரியங்களை செஞ்சு சாபத்துக்குள்ளானார்களோ அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானார்களோ அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அந்த வேலையை நம்ம எந்த கட்டத்திலையும் செய்யக்கூடாது. நசாராக்கள் எந்த வேலையை செஞ்சு வழிகட்டு போனார்களோ அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்து விடக்கூடாது. இப்பொழுது நம்ம பார்ப்போம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் சொல்றான யூதர்கள் அல்லது நசாராக்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைஞ்சு கொண்டாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. பாருங்க, சூரத்துல் மும்தஹினாவுடைய 13வது வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தவல்லௌ கௌமன் கதிபல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் எந்த கூட்டத்தவர்கள் மீது கோபப்பட்டானோ அவர்களை நீங்கள் நேசர்களாக உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? முதல் கட்டம் நம்ம ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரும். யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவர்களோட வழியை காட்டிடாதேன்னு கேட்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல மூமின்களை அழைச்சு என்ன சொல்கிறான்? மூமின்களே என்று அழைத்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான கூட்டம் இருக்குத்தானே,
அவர்களை நீங்க சேர்ந்து நடக்காதீங்க, அவர்களை நீங்க நேசர்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க, அவர்களை நீங்கள் பின்பற்ற தகுதியானவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்பொழுது அந்த கோபத்துக்குள்ளானவர்கள் யூதர்கள், நசாராக்கள். அந்த அவர்கள் செய்த வேலை என்ன? முதல் கட்டம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை எதிர்த்தார்கள். அல்லாஹ்வை எதிர்த்தார்கள். நேரடியா அல்லாஹ்வோட சண்டைக்கு போகல. அவங்க எப்படி எதிர்த்தாங்க? அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பானோ அதுக்கு மாற்றமா நடந்தாங்க. நபிமார்களை நேரடியாகவே எதிர்த்தாங்க. எந்த அளவுக்கு? நபிமார்களை கொலை செஞ்சாங்க, நபிமார்களை அடிச்சு விரட்டினாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தில் சேரணும். நம்ம முதலாவது அடிப்படை என்ன பார்த்தோம்? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வோமாக இருந்தால் எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் வரலாம். இதைத்தான் நானும் நீங்களும் விளங்கணும். எனவே நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறது, யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவர்கள வழியை காட்டிடாதேண்டா. யூதர்கள் போன வழி, யூதர்கள் போன வழியில முதல் பகுதி எது? அல்லாஹ்வுக்கு நேரடியாக மாறு செய்தார்கள், எதிர்த்தார்கள், நபிமார்களை எதிர்த்தார்கள். இன்றைக்கு நபிமார்களை எதிர்க்கிற அளவுக்கு நபிமார்கள் உயிரோட இல்ல. நபிமார்கள் மௌத்தா போய்விட்டாலும், எங்களுடைய நபி முகமது நபி மரணித்து விட்டாலும் அவர்களுடைய சுண்ணாக்கள் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அவர்களுடைய நடைமுறைகள் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அதுக்கு எதிராக நம்ம நடக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இன்றைக்கு பெரும்பாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம், ஆண்களுக்குள்ள உதாரணம் தாடி. ஆண்களுக்குள்ள உதாரணம் தாடி. தாடியை பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? சொல்லும் பொழுதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் யூதர்கள் நசாராக்களுக்கு மாறு செய்யுங்க, நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்க, நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? சும்மா சொல்லல ரசூலுல்லாஹ், யூதர்கள் நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்களுக்கு மாறு செய்யும் முகமாக மீசையை ஒட்ட நறுக்குங்கள், கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஆரம்ப தக்பீரை சொல்லி தொழுகையை ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொரு ரக்காத்திலும் என்ன தேடுறோம்? யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவர்களோட வழி எங்களுக்கு காட்டிடாதே. கோபத்துக்குள்ளானவர்களுக்குள்ள முதலாவது பண்பு என்ன? மிக முக்கியமான பண்பு என்ன? அவங்க தாடி வைக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்போ நான் கேட்கிறேன், தாடி வலித்திருக்கிற ஒரு முஸ்லிம் இந்த வசனத்தை எப்படி எதிர்நோக்கணும்? தாடியை ஃபுல்லா பொலிஷ் பண்ணிக்கிட்டு வர ஒரு முஸ்லிம் இருக்கிறார் தானே, அவரும் தொழுகையில தக்பீரை கட்டிக்கிட்டு கைரில் மக்தூபி அலைஹிம் கோபத்துக்குள்ளானவர்களோட வழி எனக்கு காட்டிடாதேன்னு சொல்லிக்கிட்டு தாடியை வலிச்சுக்கிட்டு இருந்தா அது சரி வருமா? அல்லது தாடியை வச்சுக்கிட்டு கேட்கணுமா? தாடியை வச்சு கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம் எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தவர்கள் போன வழி, இந்த தாடியை வைக்கிற பாக்கியத்தை தந்துடு, கோபத்துக்குள்ளானவர்கள் வலிச்ச மாதிரி வலிக்க வச்சிடாதேன்னு தானே கேட்கணும். இப்ப நம்ம தாடியை ஃபுல்லா வலிச்சுக்கிட்டு இந்த குடும்ப வசனத்தை ஓதினா நானும் சாபத்துக்குள்ளானவன் தானே, நானும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவன் தானே. ரசூலுல்லாஹ் எந்த யூதர்களுக்கு பின்பற்ற வானம் என்றார்களோ, எந்த நசாராக்களுக்கு பின்னால போக வேண்டாம் என்றார்களோ, அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யூதர்கள் இருக்கிறாங்க தானே, இந்த யூதர்கள் சபிக்கப்பட்டதுக்குள்ள ஒரு காரணம் என்ன தெரியுமா? வ அக்திஹிமுர் ரிபா வ அக்லிஹிம் அம்வாலன் நாஸி பில் பாத்தில். வட்டி இருக்குதானே, வட்டி. இந்த வட்டியை சாப்பிட்டதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானார்கள். மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டதன் காரணமாக அவர்கள் கோபத்துக்குள்ளானார்கள், சாபத்துக்குள்ளானார்கள். யூதர்கள் கோபத்துக்குள்ளானதுக்கு காரணத்தில் ஒன்று வட்டி எடுத்தது. இப்பொழுது நம்ம வட்டி எடுக்கிற மனிதர்களாக இருந்து கொண்டு யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவர்கள் போன வழியை காட்டாதேன்னு கேட்கலுமா? நம்ம இருக்கிறதே கோபம் உள்ளானவன் வழியில, நாங்க இருக்கிறதே கோபத்துக்குள்ளானவன் வழியில இருந்துகிட்டு என்ன செய்யறோம்? நம்ம யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவன் வழியை நமக்கு காட்டாதேன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம சரியாக விளங்காததனால நம்மட நடவடிக்கை இப்படி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீங்க பாடசாலைகள்ல படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மாதிரி எடுத்துக்கோங்க. அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் அங்க லோன் கிடைக்குதா போய் எடுக்கிறாங்க. அடே வட்டி கட்டணுமே, அதெல்லாம் போகுது. சும்மா தாராங்க லோன், நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு சில இடத்துக்கு நீங்க போய் பார்த்தா இந்த தவணையின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? பிசினஸ் பண்றாங்க. தவணை நடி உதாரணமா
ஒரு பொருள் எடுக்கணும், 5 லட்சம் தேவை. நம்ம கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குதுன்னு வைங்க, 3 லட்சம் என்ன இப்ப கொடுக்க இயலாது. எனவே அவன் அந்த 3 லட்சத்தை கட்டுறதுக்கு 10 தவணையோ 12 தவணையோ 15 தவணையோ தருவான். அதை கட்டி முடிக்கும் பொழுது பொருளுக்கு இருக்கிற விலையை விட என்ன செய்யும், நம்ம ஒரு 5000 அல்லது 10,000 கூட கட்டி வச்சிருப்போம் நம்ம. அப்படித்தானே? இது நடக்குதா இல்லையா? அரை நம்ம கடனுக்கு தானே வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல அவர் சாமன் தான் பிசினஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா என்ன செய்கிறோம், இன்னைக்கு தவணையின் அடிப்படையை சாமன் தாராங்கன்னு சொல்லி கடனுக்கு அதிகமாக கொடுத்து சாமனை கொள்வனவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நடக்குதா இல்லையா? அதே போன்று பாருங்கள், நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு பிரச்சனை, வீட்டை கட்டி கூரை போட வசதி இல்ல, அல்லது கட்டின வீட்டு கரண்ட் எடுக்க வசதி இல்ல, நம்மளோட பொஞ்சாதிக்கிட்ட ஒரு நகை இருக்குது, ஒரு 2 பவுன் நகை அல்லது 1 பவுன் நகை இருக்குது, கொண்டு போய் அப்படியே பேங்க்ல வச்சாச்சு, என்ன கடனை வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்க போய் ஒரு நாளைக்கு கொமர்ஷியல் பேங்குக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு நில்லுங்க. சும்மா ஒரு செம்பலுக்கு சொல்றேன், செய்யறதுக்கு அல்ல. அல்லது பேங்க் ஆஃப் சிலோனுக்கு பக்கத்தில் நில்லுங்க. எத்தனை அபாயா உடுத்த பெண்மணிகள் அல்லது தாடி வைத்திருக்கிற முஸ்லிம்கள் எங்க போறாங்க, அடகு வைக்கும் இடத்துக்கு போறாங்க. பேங்க்ல அடகு வச்சா சும்மாவா வைக்கிறாங்க, வட்டிக்கு தானே வச்சுட்டு வரோம் நம்ம. அதை வட்டி கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு யூதர்கள் சபிக்கப்பட்டதுக்குள்ள ஒரு காரணம் வட்டி கொடுக்கல் வாங்கல். அதை முஸ்லிம்கள் செய்யலாமா? அந்த நடவடிக்கையில முஸ்லிம்கள் ஈடுபடலாமா? இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக ஆக மாட்டோமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே நம்ம ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிற அம்சம், யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவர்கள வழி எங்களுக்கு காட்டிடாதே. அது கேட்கிறது உண்மை என்று இருந்தால் நம்ம யூதர்கள் செஞ்ச வட்டியில நம்ம ஈடுபடக்கூடாது. அது எந்த பேர்ல வந்தாலும் சரி, எந்த வழியில வந்தாலும் சரி. வாக்கிலியும் அம்பாலன் நாசி பில் பாத்தி, மக்களுடைய சொத்தை அநியாயமா சாப்பிட்டாங்க, மக்களுடைய சொத்தை அநியாயமா சாப்பிட்டாங்க. அது எப்படி? ஏமாத்திர சாப்பிட்டு இருக்கலாம், காணிய பிடிச்சு அனுபவிச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வழியில மக்களுடைய சொத்தை அநியாயமா எடுக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய சொத்தை அநியாயமா சுரண்ட ஒரு இடம் சொல்லுங்க பாக்க. மக்களுடைய சொத்தை வெளிப்படையாக பகல் கொள்ளை அடிக்கிற இடம் எது? சீதன பிச்சை வாங்குற இடம். அப்படிதானே? திருமணம் வந்துட்டா என்ன செய்து இஸ்லாம்? இஸ்லாம் அழகாக சொல்லி தருகிறது, ஆண் மகனை பார்த்து நீ மனவிருப்பத்தோடு மகர் கொடு சொல்லுதா இல்லையா? மனவிருப்பத்தோடு மகர் கொடு. நபிகளார் என்ன சொன்னாங்க? திருமணம் முடிக்கிற ஆண் மகனை பார்த்து சொன்னார்கள், அவுலிம் நீ வலிமா கொடு என்று சொன்னார்கள். அப்படிதானே? இப்பொழுது நம்ம முதல் பகுதி என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ் நீ அருள் புரிந்தவர்களோட வழியில் எங்களை செலுத்துன்னு கேட்கிறோம். அதுல சேரோணுமா? நீ மகர் கொடுத்து திருமணம் முடி, வலிமா போட்டு திருமணம் முடி. அப்படிதானே? ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? திருமண பேச்சுவார்த்தையில எவ்வளவு மகர் தாரன்னு கேட்கிறாங்களா? நான் கேட்கிறேன், எந்த திருமண பேச்சுவார்த்தை மஜ்லிஸ்லயாவது பெண் வீட்டார் பக்கத்தால மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்து நீங்க எவ்வளவு மகர் தருவீங்க என்ற பேச்சுவார்த்தை நடக்குதா? அல்லாஹ்வை பயந்த சிலரை தவிர பெரும்பாலும் நடப்பதில்லை. எதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் தெரியுமா? திருமண பேச்சுவார்த்தையின் முதல் கட்டம் எவ்வளவு சீதனம் தருவீங்க, மாப்பிள்ளை வீட்டான பெண் வீட்டாட்ட கேட்பாங்க. கைக்கூலி, வரதட்சணை, சீதனம், சல்லியாக, காசு பணமாக, வீடு வாசலாக, காணி பூமியாக, வாகன வசதிகளாக, என்ன இன்றைக்கு அதுக்குத்தான் பேச்சுவார்த்தை நடக்குது. நான் கேட்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான் மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், கோபத்துக்குள்ளானவர்கள் என்று சொன்னால் இந்த பெண் வீட்டாருக்கிட்ட சீதனம் வாங்குறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? குர்ஆன் ஹதீஸ்ல காட்டேலுமா? திருமணம் என்ற போர்வையில் பெண் வீட்டாரை சுரண்டுகின்றோம். அப்படிதானே? வலிமா போடுங்க ரசூலுல்லாஹ், வலிமா போடு திருமணம் செஞ்சா நபி வழி, அது சரி. இன்னைக்கு பெண் வீட்டு சாப்பாடு எப்படி தெரியுமா? நம்ம சொல்லுவோம் நம்ம விரும்பி கொடுக்கிறோம், சொல்லுவோம் விரும்பி எல்லாம் கொடுக்கிறது இல்ல. திருமண பேச்சுவார்த்தையின் 2வது கட்டம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டார்கள் சொல்லுவாங்க, நாங்க 50 சாணுக்கு வருவோம், சாப்பாடு போடும் கண்டுவாங்க. அப்படித்தானே? கலாச்சாரம் அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி எப்படியா அல்லாஹ்வே மாத்தணுமே, அதுக்கு நம்ம விருப்பத்துக்கு செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடைமுறை எப்படி? முதல் பேச்சுவார்த்தை சீதனத்துக்கு, 2வது பேச்சுவார்த்தை எதுக்கு? எத்தனை சான் சாப்பாடு போடுவீங்க? நான் கேட்கிறேன், எத்தனை இடத்துல மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்து நீங்க எத்தனை சான் வலிமா போடுவீங்கன்னு கேட்டிருப்போம். சும்மா யோசிச்சு பாருங்க. அப்படிதானே? அது செகண்ட், அது கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு
அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறணும்டா எதுக்கு தெரியுமா பேச்சுவார்த்தை நடக்கணும்? ஏண்ட மகளை முடிச்சு தருவேன், எவ்வளவு மகர் தருவீங்க, அப்படித்தானே? ஏண்ட மகளை முடிச்சு தருவேன், எத்தனை சான் வலிமா போடுவீங்க, இதத்தான் கேட்கணும். ஆனா நடக்கிறது என்ன? அடுத்தவண்ட சொத்து எப்படியா எந்த அளவுக்குண்டா சில குடும்பங்கள்ல பேச்சுவார்த்தையின் பொழுது திருமணம் முறிஞ்சு போற கட்டம் என்ன தெரியுமா? பெண் வீட்டாருக்கு சாப்பாடு போட வசதி இல்ல, இல்லையான்னு கேட்கிறேன். பெண் வீட்டாருக்கு சாப்பாடு போட வசதி இல்ல. இந்த அளவுக்கு கஷ்டவாளிக்கெல்லாம் ஏண்ட மகனம் கொடுக்க தேவைன்னு வந்துடுறாங்க. இந்த அளவுக்கு அடுத்தவண்ட சொத்தை சுரண்டோன்ற சிந்தனையில கவனமா இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன்? நம்ம அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை வேண்டி வேண்டி அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான வழிகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதே போன்று பாருங்க, திருமணம்னு வந்தா ஆம்பளை பொம்பளை கணவன் மனைவி என்ன செய்யறாங்க? மணமகன் மணமகளை ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சு என்ன நடக்குது? வார ஆம்பளைக்கெல்லாம் யாரை காட்டுறது? பொம்பளை ஏண்ட மகளை காட்டுறது. வார பொம்பளைக்கெல்லாம் ஏண்ட மகனை காட்டுறது. நடக்குதா இல்லையா? மணமகளை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அதுல வேற வேடிக்கை எப்படி தெரியுமா? திருமண மஜ்லிஸ்கள் இந்த மாதிரி திருமண மஜ்லிஸுக்கு போக ஏழுமாண்டது இரண்டாவது. இப்படி அனாச்சாரம் நடந்தா போக கூடாது. எந்த அளவுக்கு நடக்கும் தெரியுமா? கணவன் மணமகளும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. மாப்பிள்ளையோட குடும்பத்தில் இருப்பாங்க பாருங்க ஆம்பளைகள். அந்த ஆம்பளை எல்லாம் பொம்பளைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து போட்டோ எடுப்பாங்க. பொம்பளையோட குடும்பத்தில் இருக்கும்பாங்க பொம்பளை, அவங்க எல்லாம் ஆம்பளைக்கு பக்கத்துல போட்டோ எடுப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? நடக்குதா இல்லை இந்த அனாச்சாரம்? எங்க இருக்கிறோம் நாங்க? அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களோட வழியை காட்டாதேன்னு சொல்லி போட்டு ஒரு திருமணத்தில் எவ்வளவு அனாச்சாரத்தை செய்யறோம்னு பாருங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதுல வேற ஆச்சரியம் என்ன தெரியுமா? திருமணத்தில் வந்துட்டு போட்டோ மாப்பிளை பொம்பளையை நிப்பாட்டி வச்சு அழகழகா போட்டோ எடுக்கிறாங்கன்னா மாப்பிளை கொண்டு போய் அவரோட நண்பருக்கெல்லாம் இதான் என் மனைவி பார்த்துக்கோ, இதான் என் மனைவி பார்த்துக்கோன்னு காட்டுறதுக்கு. அங்கால போய் என்ன பொம்பளையோட குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாம் இதான் மாப்பிளை பார்த்துக்கோன்னு காட்டுறதுக்கு. இதுக்கு தானா? அட இந்த நோக்கத்தில் போட்டோ எடுக்கலாமா? சிந்தித்து பார்க்க கூடாதா? அழகுபடுத்துறதுக்கும் கண்ணியப்படுத்துறதுக்கும் போட்டோ எடுக்கலாமா? இன்னைக்கு என்ன நடக்குது? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தூரமாக வேண்டிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடி தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம ஆசைப்படுறது அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு வந்துடக்கூடாதுண்டா அதுக்கு இட்டு செல்ற வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே போன்று பாருங்கள், பெண்களுடைய ஆடை. பெண்களுடைய ஆடை நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தோடு இருக்கணும், அப்படிதானே? மர்மை நாளையில ஆயிஷா நாயகியோடு இருக்கணும், மர்மை நாளையில நபிகளாருடைய மனைவிமார்களோடு இருக்கணும், மர்மை நாளையில ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கணும். ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நபிகளார் சொன்னாங்க, சின்பானி மின் அஹ்லின்னார், இரண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நரகத்துக்கு என்றே உள்ளவர்கள். லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை, அவர்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள ஒரு கூட்டம் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள். இரண்டாவது யார் தெரியுமா? நிசாஉன், சில பெண்மணிகள், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத்துன் முமீலாத்துன், நபிகள் சொல்ற வார்த்தையை பாருங்க, மாயிலாத்துன் முமீலாத்துன், அடுத்த ஆடவர்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாகவும் அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் திமிர்ச்சதையை போன்றிருக்கும். ஒட்டகத்தை கண்டிருக்கிறீங்களா? ஒட்டகத்துல முதுகுல அப்படியே ஒரு திமிர்ச்சதை ஒன்று அப்படி சதத்துண்டு அப்படி என்ன செய்யும்? முதுகுக்கு மேலால இருக்கும். அது மாதிரி அவங்களோட தலை உச்சி இருக்குமாம். லா எதுகுன்னல் ஜென்னா, அந்த பெண்மணிகள் சுவனம் நுழையவும் மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, சுவனத்தின் வாடையை நுகரவும் மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை பண்றானா, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணும், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரும். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், ஒரு பெண்மணி உடுப்பு உடுக்கணும் எப்படி தெரியுமா? அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னை முழுக்க மறைக்கிற உடுப்பை உடுக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். உடுப்பு உடுத்திருக்கு. சில ஆட்களை பார்த்தா இந்த சாரின்னு ஒரு கலாச்சாரம் செய்யறாங்க பாருங்க. சாரி உடுத்திருக்கிறவங்கள கூட சொல்ல வரல நான், உடுத்திருக்கிறவங்க முறையா உடுத்தா சரி. சாரி உடுக்கிறவங்க பெரும்பாலும் பாருங்க இடைத்திறந்தவர்களாகத்தான் உடுப்பாங்க. அவங்களோட அந்த இடுப்பு பகுதி விளங்கும் வெளியே, அடுத்தது கை விளங்கிக்கிட்டு இருக்கும்.
பார்த்திருக்கிறீங்களா? புடவை அப்படியே சுத்தி தலையில போட்டுக் கொள்வாங்க, நெஞ்சு பகுதியெல்லாம் அப்படியே விளங்கும். பார்த்திருக்கிறீங்களா? சர்வசாதாரணமா இருக்கு. ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்குன்னா மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காம இருக்கிறாங்க. இதோட பகுதி. இன்னொரு சாரார பார்த்தா தலைக்கு ஒரு இஸ்காபு கட்டி இருப்பாங்க, தலையை மூடி இருப்பாங்க, கை என்ன கட்ட கை கவுன் போட்டிருப்பாங்க இல்லையா? இப்படி எல்லாம் என்ன மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காமல் செல்வதுதான் நபிகளார் எச்சரிக்கை செய்தது. இன்றைக்கு வந்துருங்க இரண்டாவது பண்பு, அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் அப்படியே இழுத்துக் கொள்வாங்களாம். ஒரு பெண்மணி அழகழகா உடுத்து அடுத்த ஆடவர்களை இழுக்கலாம். ஆனா இன்றைக்கு எல்லா பெண்களும் எப்படி தெரியுமா? மாஷா அல்லாஹ் அபாயா, அப்படிதானே? மாஷா அல்லாஹ் எல்லா பெண்களும் அபாயா உடுக்கிறாங்க. ஆனா நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், அபாயா உடுத்து நரகம் போயிடக்கூடாது. அபாயா உடுத்து அல்லாஹ்வுடைய கோவிலை தேடிக்கொள்ளக்கூடாது. ஏன்? அபாயா உடுக்கிறது நரகத்துக்கு கொண்டு போகாது. ஆனா நாங்க செய்யறதே என்ன செஞ்சிடக்கூடாது, நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு அபாயா சாய்ஸ் பண்ணும் பொழுது எப்படி தெரியுமா பார்க்கிறது? என்னை பார் அபாயா. எப்படி அபாயா? என்னை பார் அபாயா, என்னைய பார்க்காதேன்ற அபாயா இல்ல. அடே அபாயா போடுறதே தன்னை மறைக்கிறதுக்கு. ஆனா இன்றைக்கு பெண்கள் தேர்வு செய்யற அபாயாவை பார்த்தா ஜில் ஜில்லுன்னு இருக்குது. ரோட்ல போற ஆம்பளை சும்மா திரும்பி பார்த்துட்டு போவான் போல விளங்கு, அப்படித்தானே? ரசூலா என்ன சொல்றாங்க? மும்மீலாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள், அடுத்த ஆண்களை தன் பக்கம் அப்படியே இழுத்துக் கொள்வாங்க. இருக்குதா இல்ல இன்னைக்கு இப்படி அபாயாக்கள்? அபாயா உடுக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரும். அதுக்கும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எல்லை மீறிய அழகு, எல்லை மீறிய டிசைன் எல்லாம் போட்டு சும்மா இருக்கிற ஆண்கள் உங்களை பார்க்க வச்சு என்ன செஞ்சிடாதீங்க, குற்றவாளியா போயிடாதீங்க. சில பெண்களை பார்த்தா அபாயா உடுத்திருக்கிறாங்க, அபாயா என்ன செய்யறாங்களாம், அபாயாவை வாங்க அப்படி உள்ளுக்கால ஒரு அடி, இருக்கிற அபாயாவை உள்ளுக்கால தைக்கிறது. எதுக்கு? நெருக்கமா இருக்கணுமா, உடுத்தா ஃபிட்டா இருக்கணுமா. ரசூலா என்ன சொல்றாங்க? ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இருப்பார்கள். நீங்க உடுக்கிற உடுப்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்களுடைய அங்க அவயவங்கள் வெளியே தெரியக்கூடாது. நெருக்கமா உடுத்தா என்ன நடக்கும்? ஒரு பெண்மணி உடுப்ப நெருக்கமா உடுத்தா என்ன நடக்கும்? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கவனமாக இருக்க வேண்டிய பகுதி. அபாயா என்பது அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு ஆடை. அதை நம்ம முறையா செஞ்சு கொள்ளணும், விளங்குதா? அதுலயும் நம்ம எல்லாம் மீறி போய் குற்றவாளி கூண்டில் என்ன செய்து விடக்கூடாது, நின்று விடக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகள், எனவே அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலே இருக்கிறது. எனவே பெண்களை பொறுத்தவரையில் ஆடை விஷயத்தில் திருந்த வேண்டும். அதுல வேற ஒரு வகை இருக்குது. எப்படி? ரோட்டுக்கு வரும்பொழுது அபாயா நல்லா உடுத்து வராங்க, ஆனா வீட்டுக்கு காலையில மீந்திக்க வருவான் பாருங்க, அவனுக்கு முன்னால முழுக்கவும் திறந்து விட்டு போறாங்க. எந்த அளவுக்குண்டா, இந்த இரவையில தூங்குறது குடும்பம் உடுப்போம், அந்த உடுப்போட மீந்திக்கிறவன் கீரை விக்கிறவனுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. அவனுக்கு முன்னால மறைக்க தேவையில்லையா? அவனுக்கு முன்னால ஹிஜாப் எடுக்க கூடாதா? சிந்தித்து பாருங்கள். அந்த அளவுக்கு பெண்கள் மார்க்கத்தை புரியாததனால தவறு செய்து கொண்டிருக்கிற நிலையை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பவனாகவும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்ப்பவனாகவும் கோபத்தையும் சாபத்தையும் விட்டு பாதுகாப்பு பெறுகிற நிலையிலும் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த அடிப்படையில் நம்ம இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த யூதர்கள் வழிகட்டு போனதுக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானதுக்கும் ஒரு காரணம் குர்ஆனை புறக்கணிச்சாங்க. குர்ஆனை புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்துல் ஹதீதிலே சொல்லி காட்டுகிறான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிற பொழுதும் வேத வசனங்கள் ஓதி காட்டப்படுகிற பொழுதும் உள்ளங்கள் பயப்படுவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுலு. இதற்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் இருக்குத்தானே, அவர்களை போன்று மூமின்கள் இருந்து விட வேண்டாம். எந்த விடயத்தில்? ஃபதால அலைஹிமுல் அமது, வேதங்களோடு தொடர்பில்லாமல் நீண்ட காலம் போய் ஃபகஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டது. வக்கதீரும் மின்ஹும் ஃபாசிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக போனார்கள். இப்ப யூதர்களும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் வழிகேட்டுக்கும் ஆளானதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் இன்ஜீல் வேதத்தை படிக்காமல் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவிலே அதை அழகாக
தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மஸலுல்லதீன உம்மிலு தௌராத ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யூத சமூகம். அவர்கள் அந்த தௌராத்தை சரியா கையில் எடுக்கல, அதை சரியா படிக்கல, அதை வாழ்க்கையில அமுல்படுத்தல. அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரா, ஏடு சுமக்கிற கழுதையை போன்று நல்லா சொல்லி காட்டுகிறான். தௌராத்து கையில இருக்குது, தௌராத்தை சரியா பயன்படுத்தல. அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன உதாரணம் என்ன? கழுதையை போன்று. அப்படிதானே? கெட்ட மனுஷனை பார்த்து எப்படி ஏசுவோம் நம்ம? கெட்ட மனுஷனை பார்த்து, ஒரு அறிவில்லாத ஜெம்மத்தை பார்த்து போடா கழுதை ஏசுவோம் தானே? அது மாறிதான் அல்லாஹ் வேதத்தோடு தொடர்பில்லாத யூதர்களை கழுதை கொப்பாக்கி சொல்கிறார். எனவே இன்றைக்கு என்னையும் உங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்ட வேதம் அல் குர்ஆன் இருக்குது, நபிகளாருடைய போதனைகள் சுன்னாக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதை படிக்கிறோமா நம்ம? அதோடு ஏதாவது தொடர்பு இருக்குதா? கதைகளையும் கப்சாக்களையும் யார் யாரோ எழுதின புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு நேரத்தை போக்குறோம். குர்ஆனை வாசிக்க நேரம் இல்ல. புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயியை படிக்க நேரம் இல்ல. அப்படித்தானே? அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாமா? அல்லது குர்ஆனையும் சுன்னாவையும் புறக்கணித்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக மாறலாமா? சிந்தித்து பாருங்கள். எனவே அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னா, அவைகளை படிப்பதன் மூலம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு வைப்பதன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களான கூட்டத்தில் மாறலாம். இல்லை என்றால் கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகி வடிகட்டு போன சமூகத்தில் நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவிலே சொல்லி காட்டுகிறார். லுஇனல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். பனு இஸ்ரவேலர்களில் இருந்த ஒரு சமூகம், பனு இஸ்ரவேலர்களில் அல்லாஹ்வை மறுத்த சமூகம், இரண்டு நபிமார்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு நபிமார்களுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டார்கள். ரெண்டு நபிமார்களால சபிக்கப்படுறதுல அர்த்தம் என்ன? நேரடி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிடுவாங்க. அப்படிதானே? என்ன காரணம் தெரியுமா? கானூ லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபீஸ மா கானூ யஃஅலூன். அவர்கள் விட்ட மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நபிமார்களுடைய சாபத்துக்குள்ளாகி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவதற்கு காரணம் கானூ லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூஹு. அவர்கள் செஞ்சு கொண்டிருந்த பாவமான தவறான காரியத்தை கண்டா தடுக்க மாட்டார்கள், கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். லபீஸ மா கானூ யஃஅலூன். அவர்கள் செய்த அந்த வேலைதான் மிக மோசமானது அல்லாஹ் சொல்கிறார். விளங்குதா? சமூகத்துல தவறு நடக்குதா, சமூகத்துல பாவம் நடக்குதா, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான காரியம் நடக்குதா, ஷிர்க் பித்அத் அரங்கேறுகிறதா, அவைகளை கண்டிக்க வேண்டும், அவைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இல்லையா நாங்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகலாம். அதுதான் விளங்க வேண்டிய பகுதி. இன்னைக்கு நான் மிம்பர் மேடையில பேசுறேன் என்று சொன்னா, மிம்பர் மேடை என்னைய கௌரவப்படுத்துறதுக்கு அல்ல, நல்லா விளங்கிக்கோங்க. மிம்பர் மேடையில் நான் பேசுறது, மிம்பர் மேடை என்னைய கௌரவப்படுத்துறதுக்கு அல்ல. எதுக்கு? மிம்பர் மேடை இருக்குது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கௌரவப்படுத்துவதற்கு. அல்லாஹ் அதற்குரிய வேலைக்காரனாக என்னை வைத்திருக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் மிம்பர் மேடை கேறதுக்கு என்ன, சாதாரணமா அபுகஸ்ஸலாவோ பெரிய பள்ளியில் எனக்கு சும்மா கிடைக்கின்றா எனக்கு ரெஸ்பெக்ட், அப்படி அல்ல. நாவலப்பட்டி பெரிய பள்ளியில சும்மா கிடைக்குதுண்டா அது எனக்கு ரெஸ்பெக்ட், அப்படி அல்ல. அந்த மிம்பர் மேடை இருப்பது ஆலிம்களை, உலமாக்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவதற்கல்ல. எதுக்குள்ளது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக பேசி சமூகத்தில் உள்ள குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான காரியங்களை தெளிவுபடுத்தி ஷிர்கான பித்அத்தான காரியங்களை எச்சரிக்கை பண்ணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்குள்ள இடம்தான் எது? மிம்பர் மேடையை தவிர உலமாக்கள் இடம் பிடிக்கிற இடம் அல்ல. வணங்குதா? ஏன் நான் இதை சொல்றேன் என்று சொன்னா, மிம்பர் மேடைகளை சரியாக பயன்படுத்தி மார்க்கம் தெளிவாக சொல்லப்பட்டு ஷிர்க்கும் பித்அத்தும் அனாச்சாரங்களும் தெளிவாக எச்சரிக்கை செய்யப்படுமாக இருந்தால் சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரலாம். இல்லண்டா நாங்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகி முழு முஸ்லிம் சமூகமும் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி நிற்கிற நாங்கள் ரஹ்மத்துக்கு இட்டுச் செல்கிற வழிகளை எல்லாம் படித்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதோடு அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வழிகேட்டையும் விட்டு பாதுகாப்பு தேடுகிற நாங்கள் எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்துமோ,
எதுவெல்லாம் மனிதனை வழிகெடுக்குமோ அவைகளை படித்து அவைகளிலிருந்து தூரமாகி வாழ்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற முயற்சி செய்வதோடு அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் வழிகேட்டை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.